அன்னைக்கு அதாவது பிப்ரவரி வந்து 2022 வருஷம் அன்னைக்கு கள்ள ஓட்டு ஒரு பூத்தில், அதாவது 49 வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி, அவர் மேல பல வழக்கு இருக்கு. அதாவது வந்து டாஸ்மாக் சரக்கு கள்ள வியாபாரம் செய்வது, அதே போன்ற அடிதடி, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலினே சொல்லி திமுக தான் இருக்காரு. எப்படிப்பட்டவங்க திமுக இருக்காரு பாத்துங்க. அவரை பிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது. பிக்ஸ் பண்ணி ஒரு பூத்தா, அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு பூத்தா அப்படியே காலர் தூக்கி போட்டு, ஆந்திராவில் தான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காட்சிங்களை. போவாங்க, நேராக பாட்டில் அடிப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் ஓடிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு குத்துருவாங்க, இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு இவிஎம் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து 49 பண்ணும்போது கையங்கலமாக பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாமல் என் மேலே வழக்கு போட்டு 22 நாள் உள்ள வரணும். அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள், அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று எல்லாருமே வந்து அன்னைக்கு கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்கு. இப்போ ஏன் பயப்படனாப்போ? இப்போ உங்களுக்கு வந்து பூத் லெவலில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. அவங்க வீடு வீடாக போவாங்க. அவங்க கூட போகிறதுக்கு வந்து BLA 2 இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் BLA 2. நான் சொல்றது நியாயம் இல்லையா? தேவையில்லாத ஒரு பயம் தானே இது. மக்களை திசை திருப்பதுக்கு BLA 2 இருக்காங்க. எங்க கட்சிக்கும் BLA 2 இருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4ஆம் தேதி வரையில இது நடக்க போகுது. நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரல. அப்போ ஒரு BLO சரியா பண்றாங்களா இல்லையான்னு கண்காணிங்க. அவங்க தப்பு பண்ணா நாங்க அப்பீல் பண்ணுங்க. இருக்கிறவங்களை நீக்கிட்டாங்க, சரியா பண்ணலங்க, வீட்டுக்கே வரலங்க அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது வந்து நியாயமான ஒண்ணு தானே. அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீங்க வந்து ஒரு சர்வாதிகாரமா வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 பூத் இருக்கும்போது 64,000 தமிழ்நாட்டில் பூத்துக்கு வந்து BLO இருக்காங்க. BLA 2 வந்து எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. BLA 2க்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. BLOக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியா இருக்கா, அப்புறம் வந்து BLO சரியா பணி பண்றாங்களா, இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா, அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்பீல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் வந்து கால நீடிப்பு. சரி, எதுக்கு இந்த கால நீடிப்பு? ஒரு மாசம் என்ன, ஒரு மாசத்துல செய்ய போறாங்க. இது என்ன ஒரு BLOவா வந்து சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட 16 தொகுதிக்கும் போக போறாரு. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு BLO இருக்காங்க. பாகம் மீன்ஸ் வந்து பூத்து, வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு BLO இருக்காங்க. அதே போன்று BLA இருக்காங்க, BLA 2 இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1200 ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு. அதிகபட்சமா 1200 ஓட்டுன்னும் போது மொத்தம் எத்தனை வீடு வரும்? 300 வீடு வரும். 300 வீடு தான் வரும். அந்த 300 வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? எத்தனைங்க அந்த டிவிஷன்ல அந்த வாக்குச்சாவடி உட்பட்டவர் தான் BLO இருக்காரு. 300 வீடுக்கு ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? 300 வீடுக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? உங்க BLA 2 அனுப்புங்க கூட, 300 வீடு செக் பண்ணுங்க. வேண்டும் என்று அதை தள்ளி வைக்கிற நோக்கம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? அப்ப இவ்வளவு காலமா வந்து அதை கள்ள ஓட்டையும், இறந்தவர்களை நம்பியும், குடிபெயர்ந்தவர்களை நம்பியும், நிரந்தரமா இங்கிருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு.